ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கோம், 3 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், பெரிய வாழைக்காயில் பாதி வெட்டி வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு 20 பஜ்ஜி கிடைக்கும். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி செய்யலான்னு. நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அரிசி மாவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு. தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு இப்போ காட்டுவாங்க. அந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா பிணைச்சிடணும். இப்போ லைட்டாக சோடா மாவு போட்டுக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு தான். இப்போ நம்ம நல்லா மாவு கரைச்சிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணி பஜ்ஜி போட்டுடலாம். நீங்கள் வாழைக்காவை பீல் பண்ணும்போது இந்த மாதிரி மேலாக அந்த தோல் மட்டும் சீவிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப அந்த மேலே மட்டும் அந்த லேயர் எடுத்துகிட்டு அந்த உள்ள இருக்க லேயரோட பஜ்ஜி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த தின் உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த தின் அளவுக்கு நம்ம பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மல் ஹீட் இருந்தால் போதுங்க, ஏன்னா கருகிடும். அப்போ மேலே மட்டும் வெந்திருக்கும், அப்போ உள்ளே எல்லாம் வேகாது. அதனால் நம்ம ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம வாழைக்காய் ஒன்றா டிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கரெக்டான ஹீட்டில் இருக்குது. அவ்வளோதான்.
நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமு பஜ்ஜியை வந்து திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு வெந்து வரும். நம்மளுக்கு பஜ்ஜி நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிப்போங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நம்மளுக்கு சூப்பராக வந்துருக்கு. செம்ம ஹாட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவை பறக்கிற பஜ்ஜி ரெடி. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.